சோ இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது பிரேயர் அதை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு ஜெபிக்கிற முறையை ஜெபிக்கவே வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்து போனார். அவர் போன பிறகு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். He began to teach the church body of Christ to pray and the importance of prayer. நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So it's very important for us. நாம ஹல்லேலூயா ஜெபிக்க வேண்டிய ஜெபிக்கணும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. So we have to keep praying. Amen. Hallelujah. So உங்களை ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் அழைச்சிருக்கிறார்னா it means God is depending on you. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியுங்க? Amen. God is looking at you. உங்களை என்னை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். He is expecting something from us. நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். Hallelujah. So அந்த ஏற்படுத்துவதற்காக தான் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க? He has separated us. நம்ம என்ன பண்ண இருக்கிறாருங்க? வேறு பிரித்து இருக்கிறார். உலகத்துல எத்தனையோ கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் நாங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். பட் நாட் ஆல் ஆர் ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழாம இருக்கிறோம். எவ்ரிபடி இஸ் கால்ட். எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர்னா they carry the burden of God. எல்லாரும் தேவனுடைய பாரத்தை இருதயத்தை சுமக்கிறவர்களாக இல்ல, ஒரு சிலர் மாத்திரம்தான். when you look from the Genesis, book of Genesisல இருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா very few தேவன் தன்னுடைய மகிமையை முதல் மனுஷனாகி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் காட்டினா. பட் they were not continually living in the presence of God. அவர்கள் ஒரு முறை பாவம் செய்து விழுந்த பிறகு அவங்க என்ன பண்ணல? they had no heart to come back to God. அவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்கலன்னு நமக்கு வேதம் கற்றுக் கொடுது. live their lives. அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கல. அடுத்து என்ன செய்ய அடுத்த சந்ததியை பரிசுத்தத்துல அவங்க வளர்க்கல. அடுத்த சந்ததி கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கணும்னு அவங்க நினைக்கல. Hallelujah. So the generation deteriorated. நாள் பட வருஷப்பட யுகங்கள் பட என்ன ஆச்சுங்க? ஜெனரேஷன் தங்களை கெடுத்து கொண்டாங்க. டில் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு வரைக்குமாக the people had destroyed, they had left God. தேவனிடத்தில் இல்லாம அவங்க என்ன பண்ணாங்க? they separated themselves from God except யோனா. ஏனோக்கு he got saved. யோசிச்சு பாருங்க, he loved God. தேவனோட he began to walk with God. யோசிச்சு பாருங்க, how God would have been excited. he would have ஒவ்வொரு முறையும் ஆதாம்ல இருந்து சேத்துல இருந்து ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கிறார். everybody they didn't bother about God. இந்த ஏனோக்கு மாத்திரம் somehow he recognized God. அவன் தேவனோட சஞ்சரிக்கிறான், தேவனோட நடக்கிறான், தேவனோட உறவு கொள்ளுகிறான். Hallelujah. It is recorded the first man to walk with God. Amen. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கொஞ்ச காலம் நடந்தாங்க. ஆஃப்டர் தட் இல்ல, அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. பட் திஸ் மேன் ஏனோக்கு என்ன பண்றார்? he begins to walk with God. he begins to fellowship with God. So அவன் தேவனோடு நடந்து கொண்டு இருக்கிறான். பூமியில எத்தனை வருஷங்க? 300 years, 300 வருஷத்துக்கு மேல அவன் நடக்கிறான். 365 years அவன் நடக்கிறான். Then all of a sudden one day பைபிள் சொல்லுது அவன் காணாம போனானா. காணாம போகிறது காரணம் பைபிள் சொல்லுது God took him. தேவன் அவனோட இருக்கும்படியாக கொண்டு போயிட்டாராம். அதுக்கு பிறகு சேம் அதே லைஃப் ஸ்டைல். பிறகு பாத்தீங்கன்னா நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. So when he began to walk with God, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we don't know what God spoke to. ஏனோக்கோட என்ன பேசினாருன்னு தெரியாது. நீங்க ஏனோக்கோட அந்த when you read the book of Enoch, அது ஏன் நமக்கு பைபிள்ல பிரிச்சாங்கன்னு தெரியாது. அது புத்தகமா இருக்கிறது. நீங்க படிப்பீங்கன்னா you will understand more about Enoch.
ஆமென். ஈனோக்குடைய நட, ஈனோக் வாட் டிட் காட் ரிவீல், அவர் கடைசி காலத்தெல்லாம் எப்படி எழுதி இருக்கிறாரு, சம்பவிக்க போகிறதெல்லாம் ஈனோக்கு எழுதி இருப்பாரு. ஹல்லேலூயா. சோ ஆஃப்டர் ஈனோக் பாத்தீங்கன்னா ஈனோக்கோட என்ன பேசினார், பட் he had a revelation. ஹல்லேலூயா. எல்லா ரெவலேஷனும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சோ அவருடைய வருகை எப்படி இருக்குதுன்னு யூதாவின் புத்தகத்துல ஏனோக்கு எழுதுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யூ see about நோவாவை குறிச்சு நாம பார்க்கிறோம். நோவாவோட நோவா தேவனோடு சஞ்சரித்தான் எழுதப்பட்டிருக்கும். அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நோவாவோட தன் இருதயத்தை திறந்து பேசுகிறார். God shows his heart to நோவா. தன் இருதயம் எவ்வளவு காயப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு விசனம் உள்ளவரா இருக்கிறார், எவ்வளவு துக்கம் நிறைந்தவரா இருக்கிறாருன்னு நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த சந்ததிக்கு other than Enoch nobody understood God. தேவனை அறியாமலே அவர்கள் வாழ்ந்துட்டாங்க, தேவனை விட்டு விலகி வாழ்ந்துட்டாங்க. ஆமென். அதனால பல துணிகரமான பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கொடூரம், ராட்சதர்கள் பிறக்கும்படியான ஒரு சந்ததி உருவாயிருச்சு. they were without God, they were just living the life. amen. hallelujah. அவங்க ஆத்மா மரித்து போனவர்களாக they never tried to regain back life. they lived அந்த லைஃப் இருக்கும்போது நோவாவுக்கு தேவன் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் மனுஷனை உண்டாக்கினது தனக்கு விசனத்தை உண்டாக்கினது என்று சொல்லுகிறார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நம்ம பைபிளை படிச்சுட்டு போகிறதுல the feeling of God. தேவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது, தேவனுக்கு கோபம் வருகிறது, தேவனுக்கு நகைப்பு வருகிறது. God feels happy, God feels sad, God feels angry. இதெல்லாம் இருக்கிறது. அந்த கோபத்தின் உச்சதான் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்துல God is a compassion. அவர் மனதுருகுகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. He has compassion to his people. இப்படியாப்பட்ட தேவன் தான் ஹல்லேலூயா is still there. அவர் இருக்கிறார், பூமியில இருக்கிறாரு. and இன்னைக்கு கூட God wants someone to be different from above all. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறது தேவனுக்கு போதுமானதல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அழைக்கப்பட்டவர்கள் கோடி கோடியா இருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியல. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்க இருப்பீங்களான்னு கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைப்பாரானால் நீங்க என்ன பண்ணுவீங்க? Hallelujah. The chosen are always separated. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வித்தியாசமா பூமியில வாழ்ந்ததை நமக்கு பைபிள்ல சொல்லப்படுகிறது. Those names recorded in the Bible, there are தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் வாழ்ந்தாங்க, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்த வாழ்க்கையும் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. There is a vast difference between the chosen one and between the called ones. அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வானத்துக்கும் பூமிக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, but they chose a different lifestyle. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே they chose 100% God kind of life. They revealed godliness. அதை அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு let God speak to us. தேவன் நம்மோடு பேசட்டும். Hallelujah. Are you a called or you are a chosen? நீங்க அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? Amen. Hallelujah. நான் சொன்ன there is Hallelujah. அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட there is a vast difference. எல்லாம் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது, பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. Hallelujah. So அந்த அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில God wants அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலேயே கர்த்தர் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறாரு. Amen. He doesn't want you and me to deviate from the calling of God. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி எதை வேணாலும் செய்யலாம் நம்ம நினைக்கிறோம். நோ, God's calling is ஸ்பெசிபிக்கா இருக்கிறது. தேவன் தெரிந்து கொள்ளுகிற ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு அவர் எழுதும் போது ஒவ்வொரு சபையிலும் அவர் பார்க்கிற பார்வையும் மனுஷனுடைய நினைவுகளும் வித்தியாசமா இருக்கிறதை நாம் பார்க்கலாம்.
ஒவ்வொரு சபையை நீங்க பாத்தீங்கன்னா 2 சபையை தவிர மற்ற 5 சபையில people were thinking, the church was thinking we are going in the right direction, சரியான பாதையில, நேர் பாதையில, தேவனுக்கு பிரியமான பாதையில, தேவன் விரும்புகிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்து they were living. It is literally இன்னைக்கு இருக்கிற சபை அப்படிதான். Amen. Today ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று 7 சபைகளை குறித்து சொன்னார். அந்த 7 சபையில 7 கேரக்டர் குணாதிசயங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதேதான் இன்னைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசு சபை வைராக்கியமான சபை தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் பார்க்கும் போது குறையை பார்க்கிறாரு. என்ன குறை பார்க்கிறாரு? ஆமென். ஆதி அன்பு இல்லாததை பார்க்கிறாரு. Amen. It had become imperfect. அவர்கள் they thought everything we are doing for God, for God, for God, for God ன்னு சொன்னாங்க. But they have become imperfect. எதுலங்க? ஆதியில இருந்த அன்பு இல்லாம இருக்கிறத பார்க்கிறார் ஆண்டவர். Hallelujah. இதுல ஒவ்வொரு சபையில பாருங்க, that is the same thing. Amen. 2 சபையில மாத்திரம்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து என்ன பார்க்கிறாருங்க? பெர்ஃபெக்ட்டா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. சிம்ரனா சபைக்கு அவரு கரெக்டா பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பெருகும சபையை அவர் பார்க்கும் போது அது எப்படி இருக்குதுங்க? கரப்டா இருக்கிறத பார்க்கிறாரு, சீர்கெட்டு போயிருக்கிறதை பார்க்கிறாரு, உள்ளே அசுத்தமான காரியங்கள் வந்து விட்டதை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா தியாத்திரா சபையை பார்க்கிறாரு. அங்க தியாத்திரா எப்படி இருக்குதுங்க? காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிற சபையாக பார்க்கிறாரு. சர்தை சபை பார்க்கும் போது அது மரித்து போன சபையாய் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. பில்தெல்பியா சபையை பார்க்கும் போது அது சத்தியமுள்ள ஃபெய்த்ஃபுல் சர்ச்சா பார்க்கிறாரு. லவோதிகா சபையை பார்க்கும் போது அது எப்படி இருக்குதுங்க? லூக்வார்ம் சர்ச்சா பார்க்கிறாரு. சிம்ரனா சபையை பார்க்கும் போது அது துன்பம் பெர்சிக்யூட்டட் சர்ச்சா பார்க்கிறாரு. ஆண்டவருடைய பார்வையில் அப்படிதான் இருக்குது சபைகள். ஒவ்வொரு சபையும் பார்க்கும் போது இந்த 7 சபையில இருக்கிற தேவன் பார்க்கிற காரியத்தை தான் இன்னைக்கும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு சீசன்ல ஒவ்வொரு போல சபைகள் இருந்து இருக்கிறது. இன்னைக்கு லவோதியா சபையில போது அநேக திருச்சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம சபைகள் இயங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. They preach about Jesus, but they don't preach Christ crucified. பவுல் சொல்லுவாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லுவார். He didn't have other Jesus to preach except the Jesus that was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்த இயேசுவை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்தாரு. Today we preach a Jesus. Hallelujah. அது என்னங்க? He is a Jesus of prosperity. உங்க பாவங்கள் அவர் நினைக்காதவர். எதையோ ஒண்ணு. ஹல்லேலூயா. இன்னைக்கு செழிப்பின் உபதேசம், ஆமென், பாட பத்தியில, பெர்சிக்யூஷன் பத்தியில, அன்பை பத்தியில. There is nothing about Christ in the sermons. It's only about உலகத்தின் காரியங்களை சார்ந்துதான் இன்னைக்கு பிரசங்கங்கள் இருக்கிறது. And it is literally painful to Jesus. அன்னைக்கு தேவன் துக்கமுகதா இருந்தாரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசனப்படுகிறவரா இருக்கிறாரு. சோ நீங்களும் நானும் அந்த அழைப்புல அழைச்சு இருக்கணும்னா ஒரு வித்தியாசம் என்னன்னா, those who were called, those who were chosen, they lived in the glow of God. தேவனுடைய மகிமையில வாழ்ந்தார்கள். They always burned with passion. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னுங்க? when God, தேவன் உங்களை பிரித்து எடுத்த போது, hallelujah, he has made you as a temple of the Holy Spirit. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18, 19ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தேவன் God himself என்ன பண்ண இருக்கிறாருங்க? உங்களை பிரித்தெடுத்து separated you for a special purpose. அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுலதான் ஒரு காரியம் என்ன இருக்குதுங்க? God has made you the temple of the Holy Spirit. So அந்த தேவனுடைய ஆலயத்துல God wanted the temple to be holy. பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. So the temple has to be
as the temple of God. நம்ம யோவான் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க் 11ல வாசிக்கிறோம், லூக்கா 22ல, மத்தேயு 22ல வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் தான் அந்த எருசலேம்ல தேவ ஆலயத்துக்குள்ள போகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா எவ்ரிதிங், அங்க தேவ ஆலயங்கிறது மாறி அது ஒரு பிசினஸ் காம்ப்ளெக்ஸா மாற்றப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறாரு. உடனே அவருக்கு கோபம் வருகிறது. என்ன பண்றாரு? எல்லாத்தையும் அடித்து துரத்துகிறாரு. துரத்திட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறதே, அதை கல்லர் குகையாக்கி விட்டீர்களே என்று இயேசு அங்கலாயப்படுகிறாரு. எருசலேம் தேவனுடைய ஆலயத்துலதான் பலிபீடம் இருந்ததுங்க, பரிசுத்த ஸ்தலம் இருந்ததுங்க. பலிபீடத்துல அனுதினமும் பலி செலுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் அக்கினி தூபம் காட்டப்பட்டு கொண்டு இருந்தது. குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. Everything was there, but it was a traditional thing. Nobody gave importance because everything was from the entrance. என்ன இருந்துச்சுங்க? பிசினஸ் நடந்து கொண்டு இருந்தது. Everybody wanted to become something. Very few came. அங்க வந்தாங்க. They came to worship God. வருஷத்துல 3 முறை ஆண்கள் எல்லாம் வரணும். They came from far away countries. எதுக்குங்க? தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் செய்வது. When they came, they saw this. So they became. அவங்க என்ன பண்ண? ஏதோ நடந்துட்டு போகட்டும். They lived, they came, they sacrificed. திரும்ப போயிட்டாங்க. But God wanted, தேவன் என்ன பண்ணாருங்க? He wanted us, we wanted the church to live ஒரு வித்தியாசமான, அவர் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலையில சபை இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினாரு. He wanted the church to be full of fire. தேவனுக்கு வித்தியாசமா இருக்கிற மகிமை அக்கினியாய் பற்றி எரியணும்னு கர்த்தர் விரும்பினாரு. சோ இன்னைக்கு ஆண்டவருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அனலும் இல்லாம குளிர் இல்லாம வெது வெதுப்பா, there is no fire in the church. அக்கினிங்கிறது நாம நினைக்கிறோம் ஏதோ நாம சத்தம் போட்டு மியூசிக் போட்டு ட்ரம்ஸ் அடிச்சு கூச்சல் போட்டு அதனால வருகிற அந்த சத்தம் அக்கினி அல்ல. The fire came from heaven. The பைபிள்ல படிக்கும் போதெல்லாம் பலிபீடத்துல என்ன பண்ணுதுங்க? அக்கினி பரலோகத்திலிருந்து வரணும். God has to speak through the fire. God has to send the fire. மனுஷனால் அந்த அக்கினியை தேவன் உருவாக்குகிற அக்கினியை உருவாக்க முடியாது. Today we see fire, fire, fire and கத்துனா ஃபயர் வராது. ஆனா அந்த ஃபயர் வரணும்னா you prepare yourself. ஆண்டவராகிய தேவன் நீங்க பாத்தீங்கன்னா லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்துல படிப்பீங்கன்னா அதுல ஹல்லேலூயா நீங்க 9ஆம் வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா அங்க ஸ்பெசிபிக்கா ஒரு ரூல் ஆண்டவர் கொடுப்பாரு. என்ன ரூல் கொடுப்பாரு? பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். எங்க அக்கினி எரியணுங்க? Not anywhere or any place. The fire had to burn on the altar. தேவன் கட்டளையிட்ட பிரமாணத்தின்படி உருவாக்கப்பட்ட அந்த பலிபீடம். பலிபீடம் ஆதியில எங்க இருந்ததுங்க? பழைய ஏற்பாடுல. It was in the temple of God. பலிபீடத்தை எங்கேயோ உருவாக்க முடியாது, எங்கேயோ ஸ்தாபிக்க முடியாது. It has to be always in the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் முகப்புல தான் அந்த பலிபீடம் இருக்கணும். அப்ப ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய ஏற்பாடுல சொல்லுகிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ அந்த தேவனுடைய ஆலயம் உங்களை சொன்ன பிறகு அங்க அந்த தேவனுடைய ஆலயத்துல பழைய ஏற்பாடுல ஒரு பலிபீடம் இருந்ததுன்னா அப்போ அந்த பலிபீடம் உங்களிலேயும் இருக்கணும். If you are the temple of God, there should be an altar of God. அந்த altar of God இல்ல பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பலிபீடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும், குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். You cannot switch off. அப்ப அந்த பலிபீடம் எரியணும்னா it was the work of the ஆசாரியருடைய வேலை. They round the clock அவங்க அதுல நெருப்பை போட்டு அக்கினி எரித்து கொண்டே இருக்கணும், விறகு போட்டு கொண்டே இருக்கணும். It has to burn. அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் மேல இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கணும். It shouldn't go off.
13ஆம் வசனத்துல பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போக கூடாது. This is the commandment of God. If you proclaim, if you claim that your body is a temple, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனா, is the fire of God burning in you. இந்த பலிபீடத்தின் மேல தேவனுடைய அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதா, இல்ல அணைந்து போய் இருக்கிறதா, இல்ல அணைகிற தருவாயில இருக்கிறதா? See, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் there are times, challenging times வரும், வராதுன்னு சொல்லல. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆண்டவர் சொல்றார் உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நிறைய சந்தேகங்கள் எழும்பும், there will be trials, பல காரியங்கள் வரும். ஹalleluya. அது எது வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, make sure the fire keeps on burning on the altar. You are the altar of God. அங்க அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதா? Is the fire of the Holy Spirit burning in you? ஆர் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறீங்களா? சாவர்தை சபையை போல சாகர நிலைமையில இருக்கிறோமா? Just think about it. ஏன் இன்னைக்கு திருச்சபை அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு கட்டத்துல இல்ல, ஏன் பிரகாசிக்க முடியல? Because most of the churches, most of the temples of God are literally, அவர்கள் என்ன பண்றாங்க, சாகர நிலைமையில இருக்கிறாங்க. குத்துவிளக்கே எரிந்து கொண்டே இருக்கணும். எரின என்ன பண்ண, என்ன வேணும், என்ன ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும், அணைந்து போக கூடாது. அப்போ man has to do something. ஆண்டவர் சொன்னார், ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டார். அதை நிறைவேற்ற வேண்டியது மனுஷனுடைய வேலை. பலிபீடத்தில் அக்கினி எரிய வைக்க வேண்டியது மனுஷனுடைய வேலை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஹalleluya. நீங்க அதே லேவியராகும் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ள அந்த பலிபீடத்துல எரிகிற அக்கினி மனுஷனால் உருவாக்கப்பட்ட அக்கினி அல்ல. இங்க வேதம் சொல்லும், ஹalleluya, லேவியராகும் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் மேல் இருந்த சகர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் வெறித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகங்கூப்புற விழுந்தார்கள். முதல் அக்கினி யாருங்க பற்ற வைக்கிறது? யாரு? கர்த்தர். ஆமென், ஹalleluya. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ள முதல் அக்கினியை எரிய வைத்தவர் பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, when the Holy Spirit came. 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் போது, பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் கூடி ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருக்கும் போது, ஹalleluya, வானத்திலிருந்து திடீர்னு ஒரு சத்தம் உண்டாது, பெருங்காற்று வீசினது, அக்கினி நாவுகள் வந்தது. It sat upon the 120 பேர் மேல் வந்து அமர்ந்தது, பிரிந்திருக்கும் நாவுகள். And the fire began to burn in them. The fire of the Holy Spirit began to burn in them. That fire was created by God, designed by God. இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் சொல்றோம் அநேக இடத்துல, let the fire in அக்கினி வர போகுதில்லை. God is the one who sends fire. உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட அக்கினி, உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட அக்கினி, is it burning? நீங்க தான் எரிய வைக்கணும், நான் தான் எரிய வைக்கணும். இங்க லேவியராகமம் நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல படிக்கும் போது இங்க என்ன இருக்குதுங்க, 10-11 பாத்தீங்கன்னா, ஆசாரியன் தன் சணநூல் அங்கே தரித்து தன் சணநூல் ஜல்லடையை அறையில் கட்டி கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தில் பக்கத்தில் கொட்டி, பின்பு தன் வஸ்திரங்களை கலற்றி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறமே சுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்ட கடவன். There was a command. ஏன்னா ஒவ்வொரு முறை அக்கினி எரியும் போது என்ன இருக்குதுங்க, சாம்பல் உதிரும். ஹalleluya. சாம்பல் வரும். the dead things, அக்கினியிலிருந்து விழுந்து போன சாம்பல் வரும். அது அங்கே இருக்க கூடாது. இப்ப இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா, you see only gas stove பார்க்கலாம். கொஞ்சம் பேருக்கு வருஷத்துக்கு முன்னாடி கெரோசின் ஸ்டாண்ட் பார்த்து இருக்கலாம். இன்னைக்கு we are just electric stove பார்த்து இருக்கலாம். இன்னைக்கு nobody knows விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறத பார்த்து இருக்க முடியாது.
ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா காலை தொடங்கி சமையல் பண்ணுவாங்க, விறகு அடுப்பாங்க, பத்த வைப்பாங்க. முடிஞ்ச பிறகு எல்லாம் அணைஞ்சு போகும். அடுத்த நாள் காலையில வரும்போது அப்படியே விறக வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? உள்ள சாம்பல் கொட்டி இருக்கும். அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து புதிய விறக வச்சு அதுல நெருப்ப மூட்டி அதுக்கு பிறகுதான் சமையல் நடக்கும். ஏன் கேட்டா சொல்லுவாங்க, அந்த சாம்பல் இருந்ததுன்னா அக்கினி நெருப்பு எரியாது, தடை பண்ணும். அந்த சாம்பல் தடையா இருக்கும். இப்ப அநேகர் எப்படி இருக்கிறோங்க? சாம்பல் தட்டப்படாம இருக்கிறோம், சாம்பல் நீக்கப்படாம இருக்கிறோம். We are living in past experience. கடந்த கால ஜெபம், கடந்த கால அபிஷேகம், கடந்த கால வல்லமை, கடந்த கால ஊழியம், இப்படி நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். It is not going to profit you anything. Hallelujah. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம போயிட்டோமா? Hallelujah. God wants to reignite the fire that you have lost in you. உங்களுக்குள்ள எரிந்து சாம்பலாய் போயிருக்கிற அந்த அக்கினியை மறுபடியுமாக கர்த்தர் தட்டி எழுப்ப விரும்புகிறார். மறுபடியும் அந்த அக்கினியை பற்றி எரிய விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்க, நாங்க 18ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பில புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடி நீ உடித்துக் கொள்வதற்கான வெண்வஸ்திரத்தை என்னிடத்துல வாங்கி கொள்ளவும், நீர் பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். God says, get it back from me. I'm there. நான் ரீஇக்னைட் பண்ண காத்து இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதோ ஸ்திரப்படுத்தி உன் கிரியையில் தேவனுக்கு முன்பு நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. Repent. Still there is time. Church, there is still time. இன்னும் காலம் இருக்கிறது. இன்னும் காலம் இருக்கிறது. தாமதித்து கொண்டு இருக்காதீங்க. The world is looking. இந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. God is watching over you. யார் போய் இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? Who will bring a change in the corrupt world? Corrupt church. You may be that person. Hallelujah. And God wants your commitment, recommitment. உங்களால முடியாதுன்னு மாத்திரம் சொல்லிட்டு உட்காராதீங்க. என்னால முடியாதுங்க, நான் யாருங்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். யாரு கேடு கெட்டுனா போட்டோங்க, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் வாழ்வேன். That is not God. தேவன் அதுக்காக உங்களை அழைக்கல. So many people are living எப்படி வாழ்றது தெரியுமா? About yourself. உங்களுக்குரியது, உங்களுடையது, உங்க பணம், உங்க வாழ்க்கை. This is it, your life. It means the fire has been ஒன்னு அணைஞ்சு போயிருக்கும், இல்லனாக்கா எரியாம அந்த சாம்பல் தடுத்து கொண்டு இருக்கும். செல்ஃப், சுயம். பட் ஆண்டவருடைய பிளான் என்னங்க? He wants to reignite the fire. மறுபடியுமாக அக்கினி எரியணும். அந்த அக்கினி மனுஷனால கொளுத்த முடியாது. அக்கினினால் மனுஷனால் கொடுக்க முடியாது. மனுஷனால ரீஇக்னைட் பண்ண முடியாது. Only God can do that. அதுதான் நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, the people were dead. இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? அனலும் இல்லாம குளிரும் இருந்தாங்க. Most of them were dead. அவர் பாகால்களை வணங்குகிறவர்களாக, எசபெல் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை நம்புகிறவர்களாக, they have left God and they were living in their own lifestyle. There was no fire, there was no God in them.
ஒரு இருண்ட காலத்துல இஸ்ரவேல் இருக்குதுங்க. ராஜா தொடங்கி everybody have been, அவங்க தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. There was no glory in Israel. There was no fervent, there was no prayer in Israel. Everybody did, அவங்க மனசுல விரும்புகிறதெல்லாம் செஞ்சாங்க. Because somebody came, எசபெல் வந்தா, ராஜா கட்னா, அவளால இஸ்ரவேல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. Everybody liked it. எல்லாரும் பாவத்தை நேசிச்சாங்க. இந்த தேவன் யெகோவா தேவன் பரிசுத்தமா இருக்க சொல்றாரு, பலி செலுத்த சொல்றாரு, இப்படி எல்லாம் வஸ்திரம் உடுக்க வேணாம்னு சொல்றாரு, இப்படி வாழணும்னு சொல்றாரு. இந்த பாகால் காரியத்தை வந்து நிறைய இச்சையை கொடுக்கிறது, ஆசையை கொடுக்கிறது. They lived. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அவர் சொல்றாரு, இனி இப்படி இருந்தாலும் நான் I have not given upon you, இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் எப்படி மறப்பேன்? பேர் வச்சத தேவன் இஸ்ரவேலின் அல்லவா, அது எப்படி மறப்பாரு? அந்த நேரத்துலதான் எலியாவை தேவன் எழுப்புகிறாரு, ஒரு தனி மனுஷனை எழுப்புகிறாரு. 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல அவன் எப்படி, யாரு, அவன் யாருடைய பிள்ளை ஒன்னும் தெரியாது. அவனை வெறும் ஹல்லேலூயா, அவன் எங்க இருந்து வந்தான், கீழையாத்துல இருந்து வரான். அவன் பேர் வெறும் திஸ்பீன் ஆகிய எலியா, அவ்வளவுதான். All of a sudden அவன் வரான். God brought him into existence. Somebody, யார் ஆண்டவர் எலியாவை தெரிந்து கொண்டார். எங்கேயோ அவன் இருந்தாங்க, மறைவுல இருந்தான். Nobody knew எலியா. அவனுடைய சந்ததி, அவனுக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் யாருன்னு தெரியாது. அவன் முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளான்னு தெரியாது. All of a sudden God brings into light a man who was hidden for years together. Hallelujah. உங்களை அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, மறைவில் இருக்கிறாங்களா, ஒருவரும் கண்டு கொள்ளாம இருக்கிறாங்களா, இந்த மறைவில நீங்க ஜெபிக்கிறீங்களா, அந்த மறைவில தேவனுடைய பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறீங்களா, அந்த மறைவில கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டு இருக்கிறீங்களா? When nobody is watching, you know that God is watching over you. தேவன் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் உணர்வோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? Hallelujah. If you are doing the right thing, உங்க இடத்துல இருந்து ஒருவரும் பார்க்காத போடு சரியான காரியங்களை செய்கிறீர்களா, சரியான வார்த்தைகளை பேசுகிறீர்களா, மாம்சத்தின் கிரியைகளை ஒதுக்கி தள்ளி கொண்டு இருக்கிறீங்களா, பாவத்தை வெறுத்து கொண்டு இருக்கிறீங்களா? Hallelujah. It's so important for you. God will bring you out at the right time. எலியாவை கொண்டு வருகிறார், சவால் வைக்கிறாருங்க முழு இஸ்ரவேலுக்கும். இஸ்ரவேலியை கலங்க செய்கிற தேவனா, கலங்க செய்கிறத பார்க்கலாம். 3 வருஷம் எலியாவை மறைத்துக் கொள்ளுகிறார் தேவன். யோசித்து பாருங்க, he was hiding in God. அந்த ஒரே ஒரு வசனம் அந்த ஆண்டவர் சொன்ன பிறகு எலியாவை மறுபடியும் God hides him. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. If you hide yourself in the God, அவ தேவனுக்குள்ள மறைந்து கொள்ளுவீங்கன்னா தேவன் உங்களை மறைத்துக் கொள்ளுவார். The devil cannot see you. அவனுடைய சேனைகள் உங்களை பார்க்க முடியாது. God himself hid Elisha. ஆகாப் அவனுடைய சேனைகளால கண்டுபிடிக்க முடியல. அதே அங்கதான் இஸ்ரவேலுக்குள்ள காட்டுக்குள்ளதான் இருக்கிறான், கேரிட்டு ஆட்டுக்கிட்ட தான் இருக்கிறான். Nobody could find because God hid him. நல்லா தெரிஞ்சுக்கங்க, if you are faithful to God, God will protect you. தேவன் உங்களை போஷிப்பார், தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை காத்துக் கொள்ளுவார். Hallelujah. You, because your eyes also, you are in the sight of God, you are in the radar of God, you cannot miss God. அப்படி இருக்கிற நேரத்துல one day God said, 3 வருஷம், go and show yourself to Agab. Because God said, he shows himself to Agab. அது வரைக்கும் மறைச்சது, போ உன்னை காட்டு. He did exactly as God said. வரான். அப்ப எலியா ஆகாப் கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் நீதானே?
ஹோல் ஆஃப் இஸ்ராயல் இப்ப அவருக்கு தெளிவு வந்துருச்சு, நியூஸ் போது, ஆக எலியா வந்துட்டாயா, என்ன பண்ண போறான் தெரியாது. எலியா சேலஞ்ச் பண்றான், பாகால் தீர்க்கதரிசிகளோட சேலஞ்ச் பண்றான், இஸ்ரவேல் மக்களோட சேலஞ்ச் பண்றான். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் குந்தி குந்தி நடக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. வாரந்தோறும் வாரம் முழுக்க தேவர் வர்ஷிப்பிங் பாகால சேவித்தாங்க. கர்த்தருடைய அந்த ஓய்வு நாள் வரும்போது they served God. இன்னைக்கு அதேதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வாட் ஆர் யூ டூயிங்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கிறிஸ்துவர்களா இருக்கிறீங்களா, இல்ல எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவருடையவர்களாக இருக்கிறீங்களா? God is watching. God is watching. எளிய கேட்பார் இஸ்ரவேல், எந்த மட்டும் நீங்க குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் அவரை பணிந்து கொள்ளுங்க, பாகால் தெய்வமானால் அதை பணிந்து கொள்ளுங்க. டோன்ட் ரெண்டாங்கெட்ட வாழ்க்கை வேணாம். உலகத்தையும் தேவனையும் சேவிக்க முடியாது. Who is your God? உங்க பணம், உங்க பொருள், உங்க வேலை, உங்க இட்ஸ் ஆல் அபவுட் you and the things around you. How can God be faithful to you? How can God, தேவன் நீங்க நினைச்சு ஜெபித்ததெல்லாம் நடக்கணும்னு எப்படி நினைப்பீங்க? You have to be sold out to God. அதனால உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் அப்படியே குடும்பம் அது எல்லாத்தையும் கொடுத்து அதெல்லாம் செய்யாம இருக்கணும்னு சொல்ல. Where is God? How much is your world? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் என்னென்னமோ பண்றாங்க. அக்கினி இறைக்கிற பலி, நெருப்பு கொண்டு வரதுக்கு ஒண்ணும் முடியல. எலி என்ன பண்றாங்க? கரெக்டா அந்த 3 மணி, வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி பைபிள், 3 o'clock. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா 9ஆம் மணி மேலையில இயேசு கூப்பிட்டு பயங்கர சத்தத்தோட தன் ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 18 மத்தியான வேலை சென்ற போது அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பார் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. See, this is the reality of the world. இன்னைக்கு சபை இப்படிதான் இருந்துச்சு, ஆர்டிபிஷியல் ஆயிருச்சு எல்லாம். இன்னைக்கு எல்லாத்துலயும் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. We are so much dependent on artificial intelligence. இப்ப கர்த்தரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கைய குறைஞ்சு போச்சு. கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறது குறைஞ்சு போச்சு. You want a sermon, artificial intelligence தட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு செர்மன்ஸ் வந்துரும், செர்மன் பாயிண்ட் வந்துரும், you can preach. இன்னைக்கு அதான் நடக்குது. சாட் ஜிபிடி இருக்குதுன்றாங்க. எல்லாத்திலும் ஏஐ நுழைஞ்சிருச்சு, சபைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். You cannot see the glory. தேவனுடைய சத்தத்தை ஏஐல பார்க்க முடியாது. சாட் ஜிபிடில தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தை ஏஐ சாட் ஜிபிடில பார்க்க முடியாது. தேவன் உங்களோடு பேசுகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பார்க்க முடியாது. தேவனுடைய வார்த்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வெளிப்படாது. ரெவலேஷன் வராது. The artificial intelligence is being designed by someone, some demonic forces. இன்னைக்கு உலகமே அது பக்கமாய் போய் கொண்டிருக்கிறது. Where are you? பாகாலின் தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். அவங்க பாக்குறாங்க, இந்த 450 பேர் இருக்காங்களே, நெருப்ப கொண்டு வராங்க, நெருப்பு ஒண்ணும் நடக்கல. அப்பொழுது எலியா
சகல ஜனங்களை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களின் இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து அந்த கற்களால கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணினான். What an amazing thing. அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கேலி ஆயிடுச்சு. அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு, that was useless. இன்னைக்கு அநேகருடைய பலிபீடம் அப்படிதான் போயிருச்சு. அக்கினி எரியாம இருக்கிறது, உடைக்கப்பட்டு இருக்கிறது, தகர்க்கப்பட்டு இருக்கிறது. There is no prayer life, there is no Bible studying. Show of Christians ஆ இருக்கிறோம். அங்க இடிக்கப்பட்டு விழுந்து போன அந்த கற்களை எடுத்து மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. யாருக்குங்க? He didn't build for himself. ஒரு பலி செலுத்தணும்னு கட்டல. He built it for God. He built it for God. உங்களை ஏன் தேவன் உண்டாக்கினார்? ஏன் தேவன் படைச்சார்? He had been created for God. You have been ordained for God. You have been designed for God. உங்களை கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறாராம். He has bought with a price for God himself. You belong to God. நீங்க மாம்சத்துக்கோ உலகத்துக்கோ பிசாசுக்கு சொந்தமாய், you are God's property. எத்தனை பேர் இந்த உணர்வோட வாடுறோம் ஒவ்வொரு நிமிஷமும்? பவுல் எழுதுவார் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல், நல்ல கவனிங்க, என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் யாருங்க? ஆண்டவர் சொன்ன என் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுக்கு ஆண்டவரை பிரித்து எடுத்தாராம். அப்போ அவன் உலகத்தோட இருந்தான். அவனை பிரித்தெடுத்த தேவன். பிரித்தெடுத்து என்ன பண்ண? தன்னுடைய குமாரை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டு அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது, நான் உடனே மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல், எனக்கு முன்னே இருந்த அப்போஸ்தலர் இடத்தில் எருசலேமுக்கு போகாமல் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். பவுல் எழுதுறாரு, I never planned my life, God planned my life. தேவன் என்னை பிரித்து எடுத்தாரு. அப்போஸ்தலர் 9ல தேவன் அவனை பிரித்து எடுக்கிறாரு. எதுக்குங்க? To tell the world about Jesus. அந்த உலகத்துல சொல்றதுக்கு he revealed Jesus into Paul. அப்போ உங்களை பிரித்தெடுத்த நோக்கம், உங்களை ரட்சித்த நோக்கம், உங்களை தேவன் தெரிந்தெடுத்த நோக்கம் எதுக்குங்க? தேவனாகிய கர்த்தர் இயேசு உங்களை உள்ள வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தின இயேசுவை வெளிப்படுத்துகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுன்ற நாமத்தை சொல்றதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை இயேசு எல்லா கிருபைகளையும் கொடுத்தும் அதை தவறா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? You live as if the Gentile உலகத்துல ஒரு நாள்ல இருந்தது போல வாழ முயற்சிக்கிறோமே. You live to satisfy someone, not God. அவன் சொல்றான், he built an altar for God. தேவனுக்கு என்று கட்டப்பட்ட இடத்துல தாங்க தேவன் வருவாரு. பாகாலுக்கு பலிபீடம் கட்டுனாங்க, கர்த்தர் வரமாட்டாரு. உங்க மைண்ட் எங்க இருக்கிறது? உங்க சிந்தை எதுல கட்டப்பட்டு இருக்கிறது? Is it for God or to the world? பலிபீடத்துல மாத்த கர்த்தருக்கு என்று கட்டுறான். அவன் ஒரு சவாலோட கட்டுறாங்க. பலிபீடத்தை சுற்றி என்ன பண்றாங்க? ஒரு வாய்க்கால வெட்டுறான் சுத்தி. எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. See, you have to be different for Jesus. 10 பேர் செஞ்சாங்கன்னா அதே செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கல. உங்க மேல வைத்து இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். உங்கள் அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது. Don't ever forget about it. வித்தியாசமா. God wanted to be a difference. பவுலுக்கு சொல்லுவார், அவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும் அவனுக்கு கத்து கொடுக்க. He was a different.
என்ன அழகா செய்யறான், விறகுகளை அடுக்கிறான், காலையை சந்து சந்தா துண்டித்து அது மேல வைக்கிறான். அதுக்கு மேல என்ன பண்றாங்க, 4 குடம் தண்ணியை ஊத்த சொல்றான், 2ஆம் தரம் அப்படியே ஊட்ட சொல்றான், 3ஆம் தரம் அப்படியே ஊட்டுறன்னு சொல்றான். தண்ணி என்ன ஆச்சுங்க? ஹல்லேலூயா. He was challenging பாகாலுடைய தீர்க்கதரிசிக்கு மாதிரி. He was challenging himself about the faithfulness of God. அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவனே அனல் மூட்டி எறிய விடுகிறான். He knew about his God. யாருன்னா செய்வாங்களா? பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான். இவன் பைத்தியக்காரன் விட பைத்தியக்காரனா செய்யறான். தண்ணி 12 குடம் தண்ணிய ஊத்துறான். தண்ணி பலி மேல விழுது, விறகு மேல விழுது, அதை சுற்றி ஓடுது. அந்த காலத்துல ஒரு வீட்டுல ஒரு சமையல் பண்ணும் போது, ஒரு பெரிய திருமண காரியத்துக்கு நடத்தும் போது சமையல்காரன் கேட்ப, காய்ந்த விறகுகளை கொண்டு வாங்க. பச்சையான விறகு இருந்துச்சுன்னா எரிய வைக்க முடியாது, புகை நிறைய வரும். இங்க எலியா challenges himself. மத்த பாக்குறவங்க எப்படி பார்த்தாங்களோ தெரியாது, but he had faith in God. நீங்க எத்தனை பேர் you have faith in your God? இங்க சொல்லுது, அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தில் சுற்றி ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். 12 குடம் ஊத்திட்டான், மறுபடியும் தண்ணியை கொண்டார வச்சு அந்த வாய்க்கால் எல்லாம் தண்ணியெல்லாம் ஊத்துறான். He was challenging himself, he was challenging God. நீங்க நம்ம நிறைய தேவனை சேலஞ்ச் பண்றது கிடையாது, because we are already dead. There is no fire in us, there is no faith in us. You are so much. இன்னைக்கு உலகமும் உலகத்தின் காரியத்திலும் நம்ம அத்தனை துவழ்ந்து போயிருக்கிறோம், பரண்டு கொண்டு இருக்கிறோம். We want things to happen in the worldly passions. We don't want godly pattern. 36ஆம் வசனத்தில், அந்தி பலி செலுத்து நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று எனக்கு விளங்க பண்ணும். சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு he took a blueprint from God. அது மாத்திரம் இல்ல, அவன் சொல்றான் இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும். he put God on the so பெரிய இடத்துக்கு. ஆண்டவரே, you are still God. நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, நான் ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். He humbled himself before God. மனுஷர்களுக்கு முன்பாக he was a challenger, but God, before God he was humble. புதிய ஏற்பாடுல சொல்லும், submit yourself to God. Resist the devil. Hallelujah. யாக்கோபுல அப்படிதான் சொல்லும். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தருக்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 6ஆம் வசனத்துல, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். தேவனிடத்துல சேருங்கள், அப்போ அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Here one man army. When the time of sacrifice came, he challenged everyone. He challenged himself. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் ஓங்கி எழும்பினதுங்க. Because his faith was upon God.
His faith was not on the water. அந்த அவனுடைய விசுவாசம் அங்க இருக்கிற ஒன்று மேலேயும் இல்ல. He had faith upon his God. He was looking to God. He believed in God. அவருடைய விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமா இருந்தது. அவன் சொல்லும் 37ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எளியா ஜெபம் பண்ணுவார், என்னன்னு, ஆண்டவரே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். ஆண்டவர் எதுக்கு வந்தாராம்? எதுக்கு எலியாவை பயன்படுத்தினாராம்? மறுபடியும் இந்த இஸ்ரவேலுடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும், பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும், கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும், ஜெபத்துக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க திருப்பப்பட வேண்டும். இங்க சொல்லுகிறது, ஹalleluya, oh Lord, hear me that the people may know that Thou art the Lord God and thou hast turned their heart back again. மறுபடியும் திருப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. Why you need the fire of God? To turn people. ஏனுக்கு அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் வேணும், மக்களை உலகத்தின் பக்கம் பிசாசின் பக்கம் மறுபடியும் திருப்புவதற்கு. எனக்கு பெரிய போராட்டம் நமக்கு யாருக்கு தெரியுமா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அல்ல, தேவனை அறியாதவர்களுக்கு இல்ல, தேவனை அறிந்தும் அறியாதவர்களுமாய் வாழுகிறவர்களுடைய இருதயத்தை திறக்கப்படணும், திருப்பப்படணும். இன்னைக்கு எத்தனை திருச்சபை அப்படி இருக்கிறது, பேர் இருந்தும் இயேசு இல்லாத திருச்சபையா இருக்கிறது. சபைக்கு ஒரு பேர் இருக்கலாம், but there is no Christ in that church. நீங்க சர்ச்சுக்கு போகிறவர்களாக வருகிறவர்களாக இருக்கலாம். Are you making any difference in the church? இல்ல 10ஓடு 11 இருக்கிறோமா? இது கர்த்தருடைய வழி இல்லைன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கிறதா? If you are in the fire of God, you will say it. இந்த வார்த்தை சொன்ன மாத்திரம் அப்போது கர்த்தரிடந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது முகக்கூப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். How about you? தேவன் மறுபடியுமாக He wants to reignite உங்களுக்குள்ள அணைந்து போயிருக்கிற அந்த அக்கினியை மறுபடியுமாக பற்றி எரிய வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். It happens with your surrender. அது நீங்க அர்ப்பணிக்கும் போது, உங்க பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வரும்போது, நீங்க போகிற பாதை அதுதான் சரி என்று நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா, அதை விட்டு மனம் திரும்பும் போது அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஹalleluya, சாம்பல் எடுத்து போடப்பட்டு கொண்டே இருக்கணும். Every day you need new fire of God. எரியணும்னா புதிய விறகு தினம் வேணும், ஒவ்வொரு நாளும் வேணும். தேவன் கொழுந்து பற்ற வைத்த அந்த அக்கினியில நீங்க பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். God wants to bring a difference. உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை கொண்டு வரணும் விரும்புகிறார். பைபிள் சொல்லும், ஹalleluya, ஊழியம் செய்கிறவருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை கொண்டு வருகிற கர்த்தர் அவர். God wants to prove again that you are separated, you are being தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்துக்கு தெரியணும். So he wants you challenge.
If you are burning for Christ, you will see glory. மகிமைகளை பார்த்து கொண்டே இருப்பீங்க. Hallelujah. The question is, how is your life? Is the fire of God burning in you? உங்களுக்குள்ள அக்கினி எரிந்து கொண்டிருந்தா என்ன தெரியுமா அடையாளம்? You will never bow to the taunts of this world. You will never bother about man. எரேமியா 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், எரேமியாவை கொண்டு சில கடினமான வார்த்தைகளை, நியாய தீர்ப்பை அவன் ஆண்டவர் பேசுவார். பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்படுவீங்கன்னு ஆண்டவர் எரேமியான் வாயிலா சொல்லுவாரு. So there was so much persecution for Jeremiah. அப்ப 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எரேமியா 20:7 கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேர், நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், நான் பேசின முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை நின்றும் பாழ்கடிப்பு நின்றும் சத்தமிட்டு கூறுகிறேன், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமாயிற்று. நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? If you are talking God's word, உள்ள பின்னாடி மனசுக்குள்ள சில பேர் சொல்லுவாங்க, இது வேற வேலை இல்ல, யார் இப்படி இருக்க முடியும்? எரேமியா சொன்ன வார்த்தை அவனுக்கே என்ன ஆயிடுச்சுங்க? People are mocking at Jeremiah. இது நடக்க போறது இல்ல. They were making fun of Jeremiah. உடனே எரேமியா தீர்மானம் பண்றாங்க, 9 ஆகையா ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமல் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் எழும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானம் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது நான் அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்பதை துணுப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டு. எரேமியாவோட கன்ஃபெஷன் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க. If the fire of God is burning in you, no one can stop proclaiming God's word. யார் என்னன்னா நினைச்சுக்கிட்டோம், you will be proclaiming God's word. நீங்க சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருப்பீங்க, கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி. You will be proclaiming the gospel. That is the evidence of God's fire burning in you. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்சது. You are in fear of man. I have become a laughing stock all the days. Everyone mocks at me. என்ன பண்ண போறோம்? பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுமா? What are you going to do? என்ன செய்ய போறோம்? Hallelujah. You are the temple of the living God. The altar of God is in you. மறந்துட்டீங்களா? அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு அக்கினி இல்ல, தேவன் ஆவியானவரை கொண்டு உங்களுக்கிடத்துல உங்களிலே உருவாக்கின அந்த அக்கினி, உங்களில் எரிய விட்ட அக்கினி. தீமோத்திக்கு பவுல் எழுதுவார், இந்த வார்த்தை படிச்சு நாம முடிக்கலாம். ஹல்லேலூயா. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா, 2 தீமோத்தியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது அதுல சொல்லும், ஹல்லேலூயா, என்ன சொல்றாருங்க? இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிற. பவுல் தீமோத்தி மேல கைய வைத்து ஜெபிக்கிறாரு. அவனுக்குள்ள பரலோகத்திலிருந்து ஒரு மகிமை இறங்குகிறது. He has been filled with God. பவுல் சொல்றாரு, அது அணைஞ்சு போகாம பார்த்துக்க, அது அனல் மூட்டி எரிய விடு. How is your life?
இந்த மத்தியான நேரத்துல என்ன தெரியுமா? You would have missed it. உலகம் போகிற போக்குல உங்க வாழ்க்கையை மாற்றின God is speaking to you. அவர் சொல்றார், I am giving you another chance. இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கிறேன். It's there already. உனக்குள்ள நான் வைத்த அக்கினி இருக்கிறது. நீ மறந்து போயிருக்கிற. You have forgotten to pray. You have forgotten to நீ ஜெபிக்க மறந்துட்ட, வருஷம் ஆராதிக்க மறந்துட்ட, பைபிள் வாசிக்க மறந்துட்ட, சர்ச்சுக்கு போறத மறந்துட்ட, கர்த்தருக்கு நீ செஞ்சதெல்லாம் செய்யறதுக்கு மறந்துட்ட. You are so much of the world. You have stopped yielding fruit to God. இந்த நேரத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார், if you going to come back to God. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எலியா கூப்பிடுறார், எல்லாரும் வாங்க. எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க? Today God has called you. கொஞ்சம் பேர் தான் அந்த ஜூம்ல இருக்கலாம், but you may be that chosen person. அந்த பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். God may be expecting something from a very important thing. உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்பலாம். You may be hiding yourself from the world. இந்த உலகத்தின் காரியத்தின் நிமித்தம், சில பயங்கள் நிமித்தம், என்ன நடக்குமோ இந்த எதிர்காலத்தின் நிமித்தம், உங்க பிள்ளைகள் நிமித்தம் ஒதுங்கி போய் கொண்டு இருக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. Come to the forefront. உனக்குள்ள இருக்கிற அக்கினியை அனல் முட்டி நீதான் எரிய விடணும். உனக்குள்ள வைத்த அபிஷேகத்தை பாருங்க. Rekindle it and God will empower you. எலியா செஞ்சான் and everybody recognized God. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் முழக்கமிட்டார்கள். I believe you may be that person to bring a change. Hallelujah. உங்க வாழ்க்கை பார்த்து, உங்களுக்குள்ள எரிகிற அக்கினியை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படணும். You are the person to bring that church into life. உயிர் உள்ளவர்களா வாழுங்க. Don't live that dead kind of life. God may be looking to you. இந்த மத்தியான வேளையில will you look back to God? Hallelujah. கர்த்தர் மறுபடியுமாக he want to reignite the fire in you. நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் அந்த அக்கினியை மறுபடியும் எரிய வைக்க ஆரம்பிப்பார். Many will see the glory of God.